ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெலிக்ஸோட ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹெலிக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இப்போது இதில் வந்து எவ்வளோ ரேடியஸ்ன்றதை இங்கே கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஒரு 20 mm ரேடியஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 10 mm கொடுத்துக்கலாம். ரெவல்யூஷனும் ஒரு 10 கொடுத்துக்கிறேன். பிச்சு வந்து 2 mm கொடுத்துருக்கேன். இப்போது இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இதில் வந்து நமக்கு 2 மெத்தடில் வந்து ஹெலிக்ஸோட ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். அதில் ஒரு மெத்தடுக்கு வந்து மாஸ்டர்கேம் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு இது வந்து நம்ம கால்குலேஷன் போட்டு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மாஸ்டர்கேமில் வந்து நீங்கள் இதோட ஹெலிக்ஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெறும் உங்களுக்கு இந்த டயாமீட்டர் ரேடியஸை மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும். வேற எதுவும் தேவைப்படாது. இதே வந்து நீங்கள் கால்குலேஷன்லாம் போட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹெலிக்ஸும் இந்த பிச்சோட வேல்யூவும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். வாங்க நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரேடியஸ் வந்து 20 mm, பிச் வந்து 2 mm. இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாஸ்டர் கேமை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் வியூ வச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். வச்சதுக்கப்புறம் மாஸ்டர் கேமில் பார்த்தீங்கன்னா ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு எதை ரோல் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். இதை தான் ரோல் பண்ண போகிறீங்கன்னு இந்த ஹெலிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த டைரக்ஷனில் வேணும் அப்படின்னு கேட்கும். எனக்கு வந்து இப்போ ஒய் டைரக்ஷனில் வேணும் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து ஒரு லைனாக வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டயாமீட்டர் கொடுக்கணும். நம்ம வந்து அங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 20 mm ரேடியஸ்க்கு வரைஞ்சோம். அதனால் வந்து டயா வந்து 40 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே நீங்கள் 40 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லைன் எடுத்துக்கங்க. வயர் ஃப்ரேமில் போயிட்டு ஒரு லைன் எடுத்துட்டு அதை வந்து இந்த லைன்ல இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இங்கே போங்க, அனலைஸில் போயிட்டு நம்ம வந்து இந்த ஆங்கிள் எவ்வளோன்றதை இப்போ கண்டுபிடிக்கலாம். இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வருதுன்னா 0.912 அப்படின்னு வருது. அப்படியே ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளோ வந்துச்சு? 0.912. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மாஸ்டர் கேமில் இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். இதே வந்து நீங்கள் கால்குலேஷன் போட்டாலும் இதே வேல்யூ தான் வரும். அது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். இதில் வந்து நமக்கு மொத்தம் 2 வேல்யூ தேவை. ஒன்று வந்து இந்த ஹெலிக்ஸோட டயாமீட்டர் எவ்வளோன்றதை பார்த்துக்கணும். அப்புறம் பிச்சு தேவை. இது 2 மட்டும் இருந்தால் போதும். நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த டயாமீட்டர் எவ்வளவோ அதை வந்து பையால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3.14. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வரும் உங்களுக்கு. 125.06ன்னு ஒரு வேல்யூ வருது. இந்த வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பிச்சோட டிவைட் பண்ணணும். 125.6 பிச் வந்து நமக்கு 2 டிவைடட் பை 125.6. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0. இந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் போய்க்குங்க. அங்கே வந்து ஆர்க் டேஞ்சன்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த காப்பி பண்ண வேல்யூவை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கூகுள் போய்க்கலாம். இது வந்து ஆர்க் டேன் அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியன்ட்டில் வேல்யூ கிடைக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் இதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை ரேடியன்ட்லேருந்து நம்ம டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிகிரி எவ்வளோன்றது இங்கே கிடைச்சிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 0.912. நம்ம மாஸ்டர் கேமில் கண்டுபிடிச்சதும் 0.912.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம அடுத்து வேறு ஏதாவது ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.